கர்த்தருக்கு பிரியமானவர்களே, டி.எல். மூடி பிரசங்கியார் சிகாகோ நகரத்தில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போது ஒரு பெரிய வியாபாரி கூட்டங்களில் மிகவும் ஈடுபாடு காட்டினார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஒவ்வொரு நாளும் மூடி பிரசங்கியார் கண்ணீரோடு கூட ஆலோசனை கூறி வற்புறுத்தும் போது, ஐயா, கொஞ்சம் தருணம் கொடுங்கள், வியாபாரத்திலே என்னோடு பங்குதாரராய் இருப்பவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் என்னை கேலி செய்வார், நானும் வியாபாரியாய் இருப்பதால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிடுவார். திரும்ப திரும்ப மூடி பிரசங்கியார் வற்புறுத்தி கேட்கவே அவர் ஆலயத்திற்கு வருவதையே விட்டுவிட்டார். 1 வருடம் கடந்து சென்றது. திடீரென அவர் வியாதிக்குள்ளானார் என்று மூடி பிரசங்கியார் விரைந்து சென்று அவருக்காக ஜெபித்தார். ஆனால் ஜெபிக்க முடியாதபடி இருள் சூழ்ந்திருந்தது. வியாபாரி கண்ணீர் விட்டார். தேவன் என்னை மன்னிக்கவே மாட்டார், ஏனெனில் எனக்கு தேவன் தந்த தருணங்களை எல்லாம் வீணாக்கி விட்டேன் என்றார். மரணம் தன் கோரமான பற்களால் அவரது ஆத்துமாவை உலுக்கி உயிரை உறிஞ்சியது. அந்த வியாபாரி மரணத்திற்கு முன் சொன்ன கடைசி வார்த்தைகள் இதுதான். எரேமியா 8:20, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நானும் ரட்சிக்கப்படவில்லை. எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள். ரட்சிப்பை அலட்சியம் செய்பவர்களின் நிலை பரிதாபம்தான். தேவஜனமே, ஒரு நிமிஷம் உங்கள் ஜீவியத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆம், நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. ரட்சிப்பு ஒரு நாளில் முடிவது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து, பழைய சுபாவத்திலிருந்து என்று ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய வருகை மட்டும் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களால் மாத்திரமே அவர் வருகையில் காணப்பட முடியும். அப்படி என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் காணப்படுவீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். மீண்டும் ஒரு காலம் வராது. ஆண்டவர் எவ்வளவு நேரத்தை உங்களுக்கு கொடுத்தார், எவ்வளவு மனிதர்களை கொண்டு உங்களோடு இடைப்பட்டார். இதை விட்டுவிடு மகளே, இதை விட்டுவிடு மகனே என்று எவ்வளவாய் அவர் பேசினார். ஆனாலும் உன் சந்தோஷத்திற்காக, உன் சுய இச்சைக்காக அதை செய்து கொண்டிருப்பாயானால் தண்டனைக்கு நீ எப்படி தப்புவாய் என்பதை நினைத்து பார்த்து, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிற இந்த நாளிலே உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.